கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டேஸ்டியான சிக்கன் சவர்மா தான் நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெதுண்டு 1.5 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணியில ஈஸ்ட் 2 ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல நான் போட போறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சிருவோம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதை மாவில் ஊற்றி பசைஞ்சிக்கலாம். 1.5 கப்பு மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கிறங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறங்க. இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. மாவு நல்லா உப்பணும். அதனால் 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சுக்கலாம். நம்ம மாவு பாருங்கள், நம்ம எவ்வளோ கொஞ்சமாக மாவு வச்சுருந்தோம். அந்த மாவு எப்படி டபுளாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ டபுளாக இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் மாவை வச்சுருந்தேன். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவை என்ன செய்யலாம், தனித்தனியாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவு உருண்டை உருட்டி வச்சுக்கிறேன். எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டியாச்சு. 5 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சுக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இந்த உருண்டைகள்லாம் பெருசாகும். சிக்கன் சவர்மா தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு லைட் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் சவர்மாவுக்கு இதே மாதிரி சேர்க்க போகிறதில்ல, கிரில் பண்ணி தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் கிரில் பண்ண வேணாம் அப்படின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல சிக்கன், அதை அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். கிரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊட்டி வச்சிருந்த மாவெல்லாம் பாருங்கள் பெருசாக இருக்குது. தேய்க்கும் போது மாவு இந்த கட்டையில் ஒட்டிக்கும். அதனால் நான் மாவு தேய்ச்சி வச்சுருக்கேன். ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது, மீடியமாக தேய்ச்சிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாம். எல்லா மாவையும் தேய்ச்சாச்சு. சவர்மா பிரெட் ரெடி பண்ணுறதுக்கு தவா வச்சுருக்கேன். தவா ஹீட் ஆனதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். தவா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பபுள்ஸ் வரையில் திருப்பி போட்டுக்கலாம். இதை மறுபடியும் திருப்பி போடணும். அப்போ தான் பஃப்னு வரும்.
இந்த மாதிரி உப்பி வரவும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சுட்டாச்சு. சவர்மா பிரெட் ரெடி. இப்போ நம்ம சவர்மாவுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கோஸ் எடுத்து நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 2 கேரட்டு இதையும் நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெள்ளரிக்காய் 1 எடுத்து அதையும் நீட் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா காயுமே நம்ம நீட்டாக தான் கட் பண்ணிக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குடமிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மயோனைஸ் நான் வீட்டிலேயே செஞ்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு 6 ஸ்பூன் இதில் சேர்த்து நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மயோனைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி ஆப்பிள் சிட்டர் வினிகரை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சவர்மாக்கு அதிகமான சால்ட்டு போடக்கூடாது. பட்டர் பேப்பரை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் தான் சவர்மா ரோல் பண்ண போகிறோம். பட்டர் பேப்பர் மேலே சவர்மா பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். சவர்மா பிரெட் மேலே ஒரு ஸ்பூன் மயோனைஸ் எடுத்து நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தடவிக்கணும். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்து அதே மாதிரி தேய்ச்சிக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை எடுத்து இப்போ உள்ளே வச்சுக்கலாம். ஃபில்லிங் இப்போ வச்சாச்சு. நம்ம இப்போ சவர்மா பிரெட்டை ரோல் பண்ணிக்கலாம். பிரெட்டை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு பேப்பர் வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கணும். கீழே உள்ள பேப்பரை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கலாம். சவர்மா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.